Hello friends, welcome to Learn Share Market in Tamil for Beginners. இன்னைக்கு நம்ம இந்த 6th லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்வெர்டட் ஹேமர் ஆர் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்னன்றத பத்தி இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க லெசனுக்குள்ள போகலாம். ஓகே, இன்வெர்டட் ஹேமர் ஆர் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னா என்னன்னா இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி லெசன்ல பார்த்ததை அப்படியே தலையில திருப்பி போடுறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. முன்னாடி லெசன்ல ஹேமர்னு பார்த்தோம், இந்த லெசன்ல இன்வெர்டட் ஹேமர்ன்றதை பார்க்குறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. டிஃப்ரெண்ட் என்னடான்னா அதுல நேரா இருந்துச்சு, இதுல தலைகளே இருந்துச்சு. அதுல ஹேங்கிங் மேன்னு சொன்னோம், இதுல தலைகள் இருக்கிறதுனால ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்றோம். ஓகேங்களா, வாங்க லெசனுக்குள்ள போகலாம். இது எப்படி வரும், எதுக்காக வருது அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹேமர் கிடைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து இங்க வந்து உங்களுக்கு ஹேமரா இருந்தாலும் ட்ரெண்ட் ரிவர்சல் தான், அதே மாதிரி இன்வெர்டட் ஹேமரா இருந்தாலும் ட்ரெண்ட் ரிவர்சல் தான். என்ன அர்த்தம்டானா, இப்போ ஒரு பிரைஸ் வந்து இவ்வளவு தூரம் ஏறி திருப்பி இவ்வளவு தூரம் இறக்கிட்டு அந்த பிரைஸை வந்து இங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மேலேயே கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக வந்து இது உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா பிரைஸை வந்து இந்த ஓரளவுக்கு புஷ் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றது சுட்டி காட்டுகிறது தான் இந்த இன்வெர்டட் ஹேமரோட மீனிங். ஸோ சேம் அதே தான் ஷூட்டிங் ஸ்டார்ல நம்ம அங்கே எப்படி ஹேங்கிங் மேன் பார்த்தோமோ அங்கே வந்து அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமரோ, சாரி இது வந்து இன்வெர்டட் ஹேமர் கிடையாது, ஷூட்டிங் ஸ்டார். ஏன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால ஷூட்டிங் ஸ்டார். இந்த மாதிரி ஒரு சிக்னல் கிடைச்சதுனா அந்த பிரைஸ் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்றத சுட்டி காமிக்கிறதோட தான் இதோட வேலை. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே வந்ததுன்னா ஷூட்டிங் ஸ்டார், கீழே வந்ததுன்னா இன்வெர்டட் ஹேமர் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்வெர்டட் ஹேமர் ஷூட்டிங் ஸ்டாரோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து இன்வெர்டட் ஹேமர் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு ட்ரெண்ட் உடனே ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். மீனிங் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னோட ஒரு அர்த்தம். அப் ட்ரெண்ட்ல கிடைச்சதுன்னா அப் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றதோட அர்த்தம். பாடி வந்து ஸ்மால் பாடி, லாங் டெய்ல் இன் அப் சைடு, அதாவது சின்ன பாடி இருக்கணும், அதுக்கு மேலதான் வந்து டெய்ல் இருக்கணும். சிக்னல் வந்து பையர்ஸ் ஆர் பேக் டு த கேம், அதாவது பையர்ஸ் வந்து வந்துட்டாங்க, செல்லர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க, அவங்கள்ட்ட இனிமே செல்லர்ஸ் கிடையாது, பையர்ஸ் தான் இனிமே வந்து புஷ் பண்ண போறாங்க அப்படின்றது அர்த்தம். ஷூட்டிங் ஸ்டார் மீனிங்னா அப் ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது அப் ட்ரெண்ட் வந்து முடிய போகுது அப்படின்றத சுட்டி காமிக்கும். பாடி வந்து ஸ்மால் பாடி, லாங் டெய்ல் இன் அப் சைடு, சேம் அதே கான்செப்ட் தான், இதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சிக்னல் என்னடானா செல்லர்ஸ் ஆர் பேக் டு த கேம், பையர்ஸ் ஆர் எக்ஸாஸ்டட், அதாவது செல்லர்ஸ் கேம்குள்ள வந்துட்டாங்க, பையர்ஸ் இதுக்கு மேல பிரைஸை வந்து வாங்குறதுக்கு ரெடியா இல்லை, ஆல்ரெடி மேலே தான் இருக்கு அப்படின்றத சுட்டி காமிக்கிறதுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஆர் இன்வெர்டட் ஹேமர் பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஸ்டிக் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் நிறைய வீடியோஸ் போடுவேன், நல்லா பாருங்க. இன்னும் இது இப்போ நான் பேசிக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துட்டு இருக்கேன் கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்னன்னு. இன்னும் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் அடுத்து வர லெசன்ஸ்லாம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சுட்டி காமிங்க. அடுத்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம், கேண்டில் ஸ்டிக் அனலைசிஸ், புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னா புல்லிஷ் என்கல்ஃபிங்னா என்னன்றதை வந்து நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.